வணக்கம். ஜேயின் குரல் வழியில் ஒரு கதை. 2 இட்லி, 1 வடை. என்னடா கதைன்னு சொல்லிட்டு கடையில் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கா? இல்லை. திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுதிய 2 இட்லி, 1 வடை. வாங்க கேட்போம். இவ்வளவு பெரிய கடற்கரையில் நான் ஒருவன் மட்டும்தான் ஒற்றை ஆசாமியாக வந்திருப்பதாக பட்டது. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் நண்பன், மனைவி, குழந்தை, காதலி என்று ஒவ்வொருவருக்கும் யாராவது துணைக்கு இருந்தார்கள். கிட்டத்தட்ட எல்லோருமே சிரித்துதான் பேசிக் கொண்டிருப்பதாக தெரிந்தது. யாருக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாதோ என்று நினைக்க வைத்தது. ஆனால் என் தோளில் மட்டும் தினமும் 1-2 பிரச்சனைகள் புதிதாக தொற்றிக்கொள்கின்றன. பாட்டு டீச்சர் கூட இந்த சின்ன வயசுலயே உனக்கு நல்லா பாட வருதுமான்னு தானே சொன்னாங்க. அப்புறம் ஏன்பா என்ன பாட்டு கிளாஸ் போக வேணாம்னு சொல்ற? மாதவிக்கு உண்மையான பதிலை சொல்ல முடிகிறதா? 4 நாள் கழிச்சு வர சனிக்கிழமை தானே டாடி எனக்கு பர்த்டே. இந்த தடவை எனக்கு ட்ரெஸ்ஸு வேணாம் டாடி. பேட்டரியில ஓடுற கார் வாங்கி கொடு டாடி. கண்ணனுக்கு சனிக்கிழமை ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ளும் பக்குவம் வருமா? வாடகை கேட்டு 3 தடவை வந்துட்டாருங்க. நீங்க வீட்டில் இருக்கிறது இல்ல, நான் தான் பதில் சொல்ல வேண்டி இருக்கு. 3வது தடவை கொஞ்சம் மரியாதை குறைச்சலா பேசினாருங்க. வாசல்ல நின்று பேசினாரு. சங்கடமா இருக்குங்க, ஏதாச்சும் வழி பண்ணுங்க. ராஜியிடம் மட்டும் என்ன கடத்தெருவுக்கு போய் பிக் பாக்கெட் அடிச்சிட்டு வர சொல்றியா இல்ல நோட் அடிக்க சொல்றியா? அவ்வளவு சங்கடமா இருந்தா 1க்கு 4 எனக்கு மச்சுனங்க இருக்கானுங்களே, போய் கேட்க வேண்டியது தானே. 3 மாசமா அல்லாடிக்கிட்டு இருக்கோன்னு தெரியும் தானே. தங்கச்சி இருக்காளா செத்தாளான்னு எவனாவது எட்டி பார்த்திருப்பானா என்று சாணை பிடித்த வார்த்தைகளாக எரிச்சலை கொட்ட முடிகிறது. தனியார் கம்பெனியில் பலவீனமான யூனியன் அமைப்பில் நான் சேர்ந்து யூனியனில் பொறுப்பான இடத்தை பிடித்து நிர்வாகத்தை ஜென்ம வரியை போல எதிர்த்து அதை வன்மமாக வைத்திருந்து வேறு ஒரு சின்ன தவறை ஊதி ஊதி பெரிதாக்கி பழிவாங்கும் செயலாக நிர்வாகம் என்னை டிஸ்மிஸ் செய்துவிட்டது. விளையாட்டு போல 3 மாதங்கள் ஆகிவிட்டன. 3 சம்பள கவர்கள் வாங்கவில்லை என்றால் எந்த ஒரு நடுத்தர வர்க்கனும் நிலை குலைந்துதானே போவான். நேற்று ராத்திரிதான் ராஜியிடம் என் வீக்னஸை ஒப்புக்கொண்டு கீழ்ஸ்தாயியில் குரல் அடைக்க ரகசியமாக பேசுகிற சூழ்நிலை அமைந்தது. அதுவும் அவளுக்கு முதுகு காட்டி படுத்து அவள் உறங்கிவிட்டாள் என்று நினைத்து நான் ஓசை வராமல் அழுது கொண்டிருப்பதை அவள் பார்த்து விட்டதால். ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? எம்டியை பார்த்து மன்னிப்பு கேட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டா பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும்னு உங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு போனாரே. உனக்கு தெரியாதா ராஜி? 2 வாரத்துக்கு முன்னாடியே நான் அதை அவர் வீட்டில் போய் பார்த்துட்டேன். காலில் மட்டும்தான் விழல. அவர் இறக்கப்படுறதா இல்லை. உங்ககிட்ட சொன்னா ரொம்ப அப்செட் ஆயிடுவீங்கன்னு சொல்லல. அப்ப என்னதாங்க வழி? புரியல ராஜி, சத்தியமா புரியல. வேற கம்பெனில வேலை கிடைக்காதுங்களா? இன்னைக்கு வேலை கிடைக்கிறது நாம நினைக்கிற மாதிரி அத்தனை சுலபம் இல்லை ராஜி. தெரிஞ்ச ஆள் ஒருத்தரோட பிரிண்டிங் ப்ரெஸ்ல சூப்பர்வைசர் வேலை போட்டு தரேன்னு சொல்றாரு. 500 ரூபாய் தான் சம்பளம். பரவாயில்லைங்க, அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம். இன்னும் குறைச்ச வாடகையில சிறிய வீடா போய் பார்த்துடலாம். முதல்ல இப்ப இருக்கிற கடன்களை அடைச்சாகணும் ராஜி. பால், மளிகை கடை, வாடகை, பேப்பர் காரை, லாண்ட்ரி கடையில கூட பாக்கி இருக்கு. கணக்கு வச்சிருக்கியா? மொத்தம் எவ்வளவு வேணும்? 3000ஆவது வேணுங்க. யாரு கொடுப்பாங்க சொல்லு? கையில கொஞ்சம் காசு புரண்டப்ப சின்ன சின்னதா நகை வாங்கி சேர்க்கலாம்னு நீயும் எத்தனையோ தடவை சொன்ன. பின்னால பாத்துக்கலாம்னு ஊட்டி கொடைக்கானல்னு ஓடினோம். சினிமா, டிராமா, ஹோட்டல்னு காசை விட்டாச்சு. நம்ம நிலைமை தெரிஞ்சாலும் ஒரு பையனும் உதவிக்கு வரமாட்டேங்கிறாங்களே. ராஜி யோசித்தாள். நீங்க உங்க ஃப்ரெண்டு மூர்த்தியை பார்த்தா என்ன? அவரு இப்போ வசதியா தானே இருக்காரு. அட ஆமா, அது தோணவே இல்லை பாரு. ஆனா அவங்கிட்ட போய் கேட்கறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு ராஜி. என்ன சங்கடம்? கடனா தானே கேட்க போறீங்க? அது சரிதான். நான் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கிறதா அவன் என்னை பத்தி ஒரு இமேஜ் வச்சிருக்கான். இப்போ உள்ள நிலைமைக்கு இமேஜ் எல்லாம் பார்த்தா நடக்குமாங்க? சரி, நாளைக்கு மூர்த்தியை பார்க்கறேன் என்று சொல்லிவிட்டேனே ஒழிய அவனிடம் எப்படி ஆரம்பிப்பது என்கின்ற வசன ஒத்திகைக்காக 1 மணி நேரமாக நான் இந்த கடற்கரையில் எழுந்து கொண்டேன். மணல் தட்டி நடந்து சாலைக்கு வந்து பஸ் பிடித்து தேனாம்பேட்டையில் இறங்கினேன். நடந்து அவனுடைய தனி வீட்டின் வாசலுக்கு வந்து வாசலில் கார் நிற்பதை பார்த்ததும் திருப்தி. நல்ல வேளை வீட்டில்தான் இருக்கிறான்.
பெல் அடிக்க கையில் சீப்புடன் தலைவாரியபடியே கதவை திறந்த மூர்த்தி, மை குட்னஸ், வாயா, வழி தெரிஞ்சுதா, உள்ள வா, உட்காரியா என்றான் ஆர்வமாக. வீட்டில் அவன் மட்டும் இருந்தது ஆறுதலாக இருந்தது. 1 மினிட் என்று சட்டை மாட்டிக்கொண்டு வந்தவன் தன் வீட்டை எனக்கு சுற்றி காட்டினான். ஒய்ஃப் ஊர்ல இல்லைன்னு சொல்ற, சாப்பாட்டுக்கு என்ன பண்ற என்றேன். நான் எடுத்த இடப்பில் என் கடன் பிரச்சனைக்கு வர இஷ்டமும் இல்லை, அது நாகரிகமாகவும் படவில்லை. ஹோட்டல் தான், டிஃபன் சாப்பிட தான் புறப்பட்டுட்டே இருந்தேன், வா போலாம், சேர்ந்து சாப்பிடலாம். காரில் தன் பக்கத்தில் உட்கார்த்தி வைத்து கொண்டு, ஏய் போன வாரம் தாண்டா ஏசியை ரிப்பேர் பண்ண, கிளாஸ் ஏற்றி விட்டுட்டு கும்முன்னு போடு, நீயும் எப்படி இருக்க என்றான். நல்லா இருக்கேன் மூர்த்தி. காரை ஓட்டியபடியே சிகரெட் பற்ற வைத்து கொண்டு எனக்கும் நீட்டினான். எடுத்து பற்ற வைத்து கொண்டேன். கொஞ்சம் டல்லா தெரியுறியே நீனு. காலையில இருந்து அலைச்சல்டா. வக்கீல் ஆஃபீஸ்க்கு 2 தடவை போயிட்டு வந்துட்டேன். எதுக்கு வக்கீல் ஆஃபீஸு? இடம் எதுவும் வாங்குறியா? இல்லப்பா, என் கம்பெனி மேனேஜ்மெண்ட் மேல லேபர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன். ஏன், என்னாச்சு? ஒரு சின்ன ப்ராப்ளம். அதிகபட்சமாக மெமோ தான் கொடுக்கலாம். ஆனால் நான் யூனியனில் தீவிரமாக இருந்தேன். 2 தடவை பகச்சிக்கிட்டேன் வேற. அதனால பழி வாங்குற மாதிரி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அப்பா கேஸ் போட வேண்டியது தான். சாதாரணமாக ஒரு வார்த்தை இடக்கா பேசினாலே வாதம் பண்ணி தீர்த்துடுற ஆள் நீனு. டிஸ்மிஸ் பண்ணா சும்மா இருப்பியா? 3 மாதம் இழுத்தடிச்சிட்டு இருக்குடா. கோர்ட்டுன்னு போயிட்டாலே வருஷ கணக்காகுதுப்பா. அதை விடு. ரமா ஞாபகம் இருக்கா உனக்கு? கருப்பழகின்னு பேர் வச்சோமே, அவ கல்யாணமாகி இப்போ மெட்ராஸ்ல தான் இருக்கா. எக்ஸிபிஷன்ல பார்த்தேன், நம்பவே முடியல. மினு மினுன்னு இப்போ எப்படி இருக்காங்கிற. என்னுடைய பிரச்சனையின் தீவிரத்தை இவனுக்கு எப்படி உணர்த்துவது? 3 மாசமா சம்பளம் இல்லாம எப்படிடா சமாளிக்கிற என்று கேட்டால், இன்னொருவரின் மனைவியாக்கப்பட்டவளை பற்றி பேச நானும் சிரித்து வைக்க, ச்சே, என்ன நிலைமை இது. என் பொண்ணு பாட்டு கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தா, வேணாம்னு நிறுத்திட்ட மூர்த்தி என்றேன். 3வது தானே படிக்கிறதா சொன்னேன். சரிதான், இப்பவே எதுக்குடா பாட்டும் டான்ஸும்? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் அவங்கள இந்த வயசுல எல்லாம் ஃப்ரீயா விட்டுடணும்பா, தொல்லை பண்ணக்கூடாது என்று உபதேசம் செய்தான். ஒரு மீடியம் ஹோட்டல் வாசலில் காரை நிறுத்தினான். இங்க டிஃபன் ரொம்ப நல்லா இருக்கும், வா என்றான். உள்ளே போய் எதிரெதிராக அமர்ந்தோம். நிறைய மேஜைகள் காலியாக இருந்தன. வந்த சர்வரிடம் என்னை கேட்டுக்கொள்ளாமல் 2 இட்லி 1 வடை என்றான். 2 பேருக்கும் என்றான். பிற்சேர்க்கையாக நான் வெள்ளை மார்பிள் கல்மேல் இருந்த ஒற்றை துளி தண்ணீரை கோடாக்கி முக்கோணமாக்கி கொண்டிருந்தேன். என்ன யோசனை? ஒண்ணுமில்ல, வீட்டு பிரச்சனை. என்ன அப்படி? பொருளாதாரம்தான். அடா போப்பா, யாருக்கு தான் இல்லை? நாட்டுக்கே இப்ப அப்படிதானே ஒரு பெரிய பிரச்சனை. எப்பவோ பாக்குறோம், போர் அடிக்காதடா. நீ எப்படி வாரத்துக்கு 2 தடவையா இல்ல 3 தடவையா? எது, ஷேவ் பண்ணிக்கிறதா? கடிக்காத மேன், நான் அதை கேட்கல. அடப்பாவி, ஏன்பா, ஏதாச்சும் பிரச்சனையா? ஏதாச்சும் பிரச்சனையாவா? இவ்வளவு நேரம் நான் எப்படி எப்படியோ சொல்லிட்டு இருந்ததெல்லாம் என்னன்னு நினைக்கிற? மனசு சந்தோஷமா இருந்தா தானே மூர்த்தி இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம கதையே வேற. சந்தோஷமோ வருத்தமோ எப்படி இருந்தாலும் சரி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி பஞ்சத்தப்போ கார்பரேஷன் வாட்டர்ல விடுற மாதிரி என்று சொல்லி ஓங்கி சிரித்தான். என்னால் இணைந்து சிரிக்க முடியவில்லை. அப்புறம் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். என் ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாம் வந்ததும் ஒரு நாள் கார் எடுத்துட்டு வரேன். நம்ம 2 ஃபேமிலியும் சேர்ந்து முட்டுக்காடு இல்லைன்னா மகாபலிபுரம் போயிட்டு வரப்ப பிரார்த்தனா டிரைவிங்ஸ்ல படம் பார்த்துட்டு வரலாம். படம் பார்த்து 3 மாசமாச்சு. என்னையா நீ முழுகாம இருக்கிறதுக்கு சொல்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் 3 மாசமாச்சு 3 மாசமாச்சுன்னு சொல்லிக்கிட்டு? உன் ஆஃபீஸ்ல எத்தனை லேடிஸு? 20 பேருக்கு மேல இருக்கும். கொடுத்து வச்சவையா நீ. என் ஆஃபீஸ்ல எண்ணி 4 தான். எதுவும் சகிக்காது. அதுல ஒண்ணு ரேகான்னு செம்ம கட்டை, ஸ்லீவ்லெஸ் போடுவாலே பார்க்கணும். லோகு வேற கட்டுவா. உச்சமே இல்லாம என்கிட்ட செக்ஸ் ஜோக் வேற சொல்லுவா என்று அவன் சிரித்து என் மௌனம் பார்த்து சிரிப்பை நிறுத்தி, ஐயோ ஆல்ரைட் என்று நெற்றியில் தொட்டு பார்த்தான். நல்லாதான் இருக்கேன் என்றேன். இட்லி வடை வர சாப்பிட்டோம். நான் தான் கொடுப்பேன் என்று பில் எடுத்து கொண்டான். வாசலில் 10 லாட்டரி சீட்டு வாங்கி பாக்கெட்டில் சொருகி கொண்டான். நான் இங்க பக்கத்துல ஒருத்தரை பார்க்கணும், உன்னை எங்க இறக்கி விடணும் என்றான். வேணாம், நான் பஸ் பிடிச்சு போயிடுவேன்.
ரைட்டு என்று கை குலுக்கி, என் ஒய்ஃப் வந்ததும் அவசியம் நாம எல்லாரும் வெளியில போறோம். உன் ஒய்ஃபை விசாரிச்சதா சொல்லு. இன்னொரு தம் அடிக்கிறியா என்று பாக்கெட்டை நீட்டினான். வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பஸ் பிடித்து வீடு வந்து குழந்தைகள் எல்லாம் உறங்கிய பிறகு மெதுவாக ஆரம்பித்து சொன்னேன். நீங்க வாய் விட்டு கேட்டிருக்க வேண்டியது தானே. என்ன ராஜி இது? எத்தனை விதமா சொல்லிட்டேன் தெரியுமா? அவனுக்கு புரியலை நான் நினைக்கிறேன். எல்லாம் நடிப்பு ராஜி. சாகசம் இந்த உலகத்துல சொந்தம் மட்டும் இல்ல ராஜி, நட்பும் போலியா தான் இருக்கு. யாருனாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சொந்தத்தால வேணும்னா லாபம் இல்லைன்னு சொல்லுங்க, நட்பால ஏதோ ஒரு லாபம் இருக்கதான் செய்யுதுங்க. என்ன என்றேன் புரியாமல். 2 இட்லி ஒரு வடை என்று சிரித்த அவள், யார்கிட்டயும் போய் கேட்க வேணாங்க, மஞ்சள் துண்டை கட்டிக்கிட்டு தாலி எடுத்து தரேன், சமாளிச்சுக்கலாங்க. சுகமும் நிம்மதியும் தாங்க முக்கியம். ஆமா, 3 மாசமா ஆச்சு என்று என் மார்பின் குறுக்கே கை போட்டாள். கண்ணாடி வளையலின் சத்தத்தில் நம்பிக்கை சொல்லும் ஒரு குடுகுடுப்பை சத்தம் ஒளிந்திருந்தது. இதே போன்ற பல சுவாரஸ்யமான சிறுகதைகளை வாசிக்க நான் ரெடி. கேட்க நீங்களும் ரெடி தானே?